ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உன்னுடன் இருக்கும்போது எதற்கு இவ்வளவு பெரிய மனக்கவலை? உன் மனதில் உள்ள மனக்கவலையை நான் அறியவில்லை என்று நினைத்தாயா? இப்போது பார், புரட்டாசி சனியில் நீ நினைத்து கூட பார்த்திராத இடத்திலிருந்து ஓர் உதவி உன்னை தேடி வரப்போகுது. மகிழ்ச்சியில் மனம் துள்ளப் போகிறது. பொறுத்திருந்து பார். வாழ்க்கை வாழ்வதற்கு கஷ்டமாக இருக்கிறதா? எந்த ஒரு காரியம் செய்தாலும் தடங்களும் பிரச்சனைகளும் மட்டும் தோன்றுகின்றதா? உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான பதில் உன்னிடமே உள்ளது. உன்னோடு நான் இருக்கும்போது இவற்றை நினைத்து வருந்தி உன் காலத்தை வீணாக்காதே. வாழ்க்கையில் சில துன்பங்களை எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம் என்று நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, எப்போதும் நிமிர்ந்து நேர்மையாக நிற்பவர்கள் மீதுதான் அடிகூட அதிகமாக விழும். வளைந்து கொடுப்பவர்கள் எப்போதும் தப்பித்து விடுவார்கள். இது வாழ்க்கையிலும் சரி, எல்லா இடத்திலும் இப்படி நடக்கத்தான் செய்யும். எனக்கு மட்டும் அடுத்தடுத்து இத்தனை பிரச்சனைகள் என்று மனம் தளராதே. பிரச்சனைகளை வருவதே உன்னை வலிமை பெற செய்யத்தான் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ. பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளிந்தால் அது தீர்ந்து விடுமா? அதை தைரியமாக எதிர்கொண்டால்தான் அதுவே வந்த சுவடு தெரியாமல் போய்விடும். இதை எப்படி சமாளிப்பது என்று நீயே யோசித்து கொண்டிருந்தால் நிச்சயம் நீ தைரியத்தை இழந்து விடுவாய். கவலைப்படாதே. இதற்கான உதவியை நீ நினைத்து கூட பார்த்திராத இடத்திலிருந்துதான் உன்னை தேடி வரச் செய்யப் போகிறேன். கண்மணியே, இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்க்கையில் நடப்பதற்காகவும் நீ துன்பங்களை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மறக்காதே. அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என உனக்கு கேட்க தோணுகிறது இப்போது. நிச்சயமாக இல்லை தங்கமே. எப்போது என்னை நீ உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம். தோற்பதிலும் இருக்கின்ற மகிழ்ச்சியை அனுபவித்து வாழ்ந்து விடுவாய். நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன்னுள்ளே இருக்கும் நானே என்று நீ கண்டுகொண்டால் நிச்சயம் ஒரு கணப்பொழுதில் என்னை பார்க்க முடியும், உணர முடியும். நீ உன்னுடைய மனதை மிகவும் குழப்பிக் கொண்டுள்ளாய். உன் எதிர்காலத்தை நோக்கி சிந்தித்து சிந்தித்து தெளிவடைவதற்கு பதிலாக மேலும் மேலும் குழப்பமே அடைந்துள்ளாய். உன்னுடைய எதிர்கால பயத்தை போக்கி உன் சாயப்பா உனக்காக ஒன்று தரப்போகிறேன். என் மீது நீ கொண்ட அதீத நம்பிக்கையால் உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய எதிர்கால பயத்தை முதலில் விட்டுவிடு. நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடையப் போகிறாய். யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ, யாரெல்லாம் உன்னை காயப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உன்னை கொடுமைப்படுத்தினார்களோ அவர்களை பற்றி இனி எதுவும் கவலைப்படாமல் இரு. நான் இருக்கிறேன் உனக்கு. உன்னை சுற்றி உள்ளவர்கள் யாரெல்லாம் உன்னிடம் சுயநலத்தோடு இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை என்று புலம்புகிறாய். எல்லோரும் நன்றாக இருக்கணும், நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு வேறு யாரும் என்னை விட முன்னேற்றம் அடைந்து விடக்கூடாது என்று இப்படி பலதரப்பட்ட மக்களும் பலவித ரகமாக கடவுளிடம் வேண்டுவார்கள். ஆனால் நீ எப்படி தெரியுமா வேண்டுவாய்? நான் மட்டும் நல்லா இருக்கணும், வேறு யாரும் என்னை விட்டும் முன்னேற்றம் அடைந்து விடக்கூடாது என்று மட்டும் நீ வணங்க மாட்டாய். இதுதான் என் பிள்ளைக்குரிய அடையாளம். உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ செய்வது மிகச் சரியானது என்றால் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது. கவலைகள் எங்கிருந்து வரும் என்று உனக்கு தெரியாது. ஆனால் மகிழ்ச்சியும் புன்னகையும் உன்னிடம்தான் உள்ளது. நீ நல்லவன் என்பதை நீ உணர்ந்தால் போதும். மற்றவனுக்கு அது புரியுதா புரியலையா என்று நினைக்க தேவையில்லை. நீ கலங்கியது போதும். உன் கண்ணீரில் விலை மிகவும் உயர்ந்தது. கவலையை நினைத்து நீ இதுவரை அழுததெல்லாம் போதும். பொய் பேசினால் மட்டுமல்ல, சில நேரம் உண்மை பேசினால் கூட உறவுகள் உடைந்து போகும். தங்கமே, நான் சொல்வதை கேட்கின்றாய் தானே? என் அறிவுரைகளை முழுவதும் நம்பி கேட்டால் நிச்சயம் உனக்கு ராஜ யோகம் எதிர்பாராத விதமாக கிடைக்கும். இன்னும் பார், தக்க தருணத்தில் உனக்கான நேரத்தில் பேருதவி கிடைக்கப் போகிறது. இன்ப அதிர்ச்சி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. திரும்பவும் சொல்கிறேன், நிச்சயம் ஒரு நாள் விடியும். என்னுடைய அறிவுரையை மட்டும் கேட்டு நடந்தாலே எந்த கணத்திலும் அற்புதம் நடக்கும். இந்த பதிவை கேட்கும் நீ நிச்சயமாக இந்த புரட்டாசி சனியில் நல்லது கிடைக்கப்பெறப் போகிறாய். நடக்கும் என்று நம்பு. வாழ்க்கையில் வேகமாக முன்னேற முடியவில்லை என்று வருத்தப்படாதே. பின் வாங்காமல், அதாவது முன்வைத்த காலை பின் வைக்காமல் சென்று கொண்டே இருக்கலாமே என்று சந்தோஷப்படு.
பிறர் ரசிக்க வாழ்வதை விட உன் மனம் உன்னை ரசிக்க வாழ்வதுதான் மகிழ்ச்சியை தரும். சோதனைகளில் வலிமை சேர்க்கும், தோல்விகளோ அடக்கத்தை போதிக்கும், முயற்சிகள் ஊக்கத்தை தரும். சோதனைகளை கடந்து தோல்விகளை சகித்து முயற்சிகளுடன் தொடர்ந்தால் வெற்றியின் சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும். தனிமல் கிடைப்பது உன்னை பற்றி தெரிந்து கொள்ளத்தான். தவறுகள் நடப்பது உன்னை நீயே திருத்திக் கொள்ளத்தான். முயற்சிகள் எடுப்பதோ உன்னை நீயே முன்னேற்றிக் கொள்ளத்தான். சாதனைகள் புரிய விரும்புவனுக்கு தடைகள் கூட படிக்கட்டுகளாக மாறும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தன்னம்பிக்கை உடையதாக இருக்கணும். இனி உனக்கு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் துவங்கும். புரட்டாசி சனி. நீ உன்னுடைய புரட்டி போட்ட வாழ்க்கையை புரட்டாசி சனி எப்படியெல்லாம் மாற்றப் போகிறது என்று பொறுத்திருந்து வார். வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதனை தனியாக சமாளிக்க கற்றுக்கொண்டாய். இனி கஷ்டங்கள் எதுவுமின்றி உனக்கு சொல்லி சொல்லி நன்மைகள் தருவேன். அதை தடுப்பார் யாரும் இல்லை. அனைத்தும் நிறைவேறுவதை பார்த்து ஆனந்தப்படப் போகிறாய், திகைக்கப்படப் போகிறாய். அதற்கு நான் பொறுப்பு. உன் துயரங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், பணப்பிரச்சனைகள், மனச்சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது. கூடிய விரைவில் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. செல்வம் பெருகப் போகிறது. உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் நான் இனி பார்த்து கொண்டே இருக்கப் போகிறேன். ஒவ்வொரு நாளும் இப்படி நடக்கிறதே, எப்பத்தான் விடிவு காலம் எனக்கு என புலம்பிக் கொண்டிருந்த என் பிள்ளைக்கான ராஜயோகம் தொடங்கிவிட்டது. உன் ஆசைதான் சாயப்பாவின் ஆசை. எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கும்போது நீ எதற்காக பயப்படுகிறாய்? நீ பிரச்சனைகள், தடங்கல்கள் என்னும் கடலில் மூழ்கி இருக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், ஆனால் அதிலிருந்து வெளிவரப் போகிறாய். பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன். ஏன் தெரியுமா? பல மைல்களுக்கு அப்பால் இருந்து உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுவாபத்தை மாட்டிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு, கோபம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும், தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்து விட்டாய். நீ இதற்காகத்தான் உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன். உன்னை தேடி மிகப்பெரிய உதவி வரச் செய்ய போகிறேன். எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது. அதனால் தான் உனக்காக நான் உன் வீடு தேடி வந்து பல உதவிகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். தங்கமே, வருத்தத்தை விட்டுவிடு. பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் எப்போதும் இருப்பேன். போகும் பாதையில் எதை கண்டும் பயப்படக்கூடாது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கப் போகுது. வந்து வெளியில் இருக்கும் உன்னை அழைத்து செல்லப் போகிறேன். பின்பார், உன் வீட்டில் குடும்பத்தோடு குதூகலத்தோடு இருப்பாய். புரட்டாசி சனி என் பிள்ளைக்கான சனி, என் பிள்ளைக்கான நாள் இனிதான நாளாக தொடங்கியுள்ளது. இனிதாக இனி உன் வாழ்க்கை இருக்கும். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.